माननीय सदस्य श्री KRN राजेश कुमार, आपका समय है 9 मिनट। மாண்புமிகு பேரவை உதவி தலைவர் அவர்களே, இந்த கூட்டுறவு பல்கலைக்கழக சட்ட முன்வரைவில் பேசுவதற்கு எனக்கு அனுமதி அளித்த மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அண்ணன் அவர்களுக்கும், எங்களுடைய மாநிலங்களவை குழு தலைவர் அண்ணன் திருச்சி சிவா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவில் முதலில் கூட்டுறவு அமைப்பு உருவாக்கப்பட்ட இடம் தமிழ்நாட்டில் திரூர் என்னும் இடத்தில் கூட்டுறவு கடன் சங்கம் முதலில் தோற்று வைக்கப்பட்டது. ஆண்டு 1904 ஆண்டாகும். இந்திய திருநாட்டிற்கு கூட்டுறவு அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் தமிழ்நாடாகும் என்பதை இந்த அவையில் நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சட்ட முன்வடிவு ஒரு கூட்டுறவு பல்கலைக்கழகத்தை தோற்றுவிப்பதற்காக இந்த சட்ட முன்வரைவு இங்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசாங்கத்தின் கீழ் பல்வேறு அமைச்சகங்கள், பல்வேறு துறைகள் இருக்கின்றன. அந்தந்த துறைகள் தங்கள் துறை சார்ந்த பல்கலைக்கழகங்களை நிறுவப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆக்ட் கீழ்தான் அந்த பல்கலைக்கழகங்கள் அமைப்பட வேண்டும் என்பது. அப்படி அமைந்தால்தான் அதற்கு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அந்த பல்கலைக்கழகங்கள் வழங்குகின்ற பட்டத்திற்கு அங்கீகாரம் அளிக்கிறது. சமீபத்தில் கூட 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மாநிலங்களவையில் ரயில்வே துறையின் சார்பாக ஒரு பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது. அந்த பல்கலைக்கழகம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆக்டின் கீழ் தான் அது அமைக்கப்பட்டது. அதுதான் காலங்காலமாக இருந்து வருகின்ற நடைமுறை. ஆனால் இந்த பல்கலைக்கழகமானது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆக்டின் கீழ் வரவில்லை. இந்த கூட்டுறவு அமைச்சகம் இது தனியாக ஒரு பல்கலைக்கழகத்தை இன்றைக்கு இந்த சட்ட முன்வரைவை தாக்கல் செய்திருக்கிறது. இதற்கு யுஜிசியின் அங்கீகாரம் இருக்கிறதா? இங்கு வழங்கப்படுகின்ற பட்டத்திற்கு, முதுகலை பட்டத்திற்கு, ஆராய்ச்சி படிப்புக்கு எதிர்காலத்தில் இதற்கு அங்கீகாரம் இருக்கிறதா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பெயர் திருபுவனம் சர்க்காரி யூனிவர்சிட்டி என்று இந்த சட்ட முன்வரைவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த திருபுவனம் அந்த குஜராத் மாநிலத்திலே இருந்த ஒரு மிகப்பெரிய கூட்டுறவு தலைவரை குறிப்பிட்டு திருபுவனம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் சர்க்காரி என்றால் கூட்டுறவு. இதை நாங்கள் எப்படி இந்தி பேசாத மக்கள் புரிந்து கொள்வது? இந்த மாமன்றத்தில் மறைந்த நமது பாரத பிரதமர் அவர்கள் இந்தி பேசாத மக்கள் விரும்புகிற வரை இரு மொழி கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதை காங்கிரஸ் ஆட்சியிலேயும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது பல்வேறு தருணங்களில். இந்த பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டால் இந்த பல்கலைக்கழகத்தின் பெயர் எதிர்காலத்தில் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டாலும் கூட திருபுவனம் சர்க்காரி யூனிவர்சிட்டி என்றுதான் எழுதுவார்கள். ஆனால் திருபுவனம் கோஆபரேட்டிவ் யூனிவர்சிட்டி என்று இந்த சட்ட திருத்தத்திலேயே இது ஆங்கிலத்திலும் இதற்காக நீங்கள் குறிப்பிடப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அப்பொழுதுதான் இந்தி பேசாத மக்களும் இதை புரிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில், கல்லூரிகளில் கூட்டுறவுத்துறை சார்ந்த அண்டர் கிராஜுவேட் பாடப்பிரிவுகள், போஸ்ட் கிராஜுவேட் பாடப்பிரிவுகள் உள்ளன. ஆராய்ச்சி படிப்புகளும் உள்ளன. ஏன் ஒன்றிய அரசாங்கத்தின் கீழ் இயங்கக்கூடிய நேஷனல் கவுன்சில் ஃபார் கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் கீழே ஏறத்தாழ 21 கூட்டுறவு கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன. புனேவில் உலக புகழ்பெற்ற வைகுந்த மேத்தா போஸ்ட் கிராஜுவேட் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கல்வி நிறுவனமும் இருக்கிறது. இப்படி நமது நாட்டில் கூட்டுறவு கல்விக்காகவும் ஆராய்ச்சிக்காகவும் பல்வேறு நிறுவனங்கள் ஏற்கனவே இந்த நாட்டிலே இருக்கிறது. அவ்வாறு இருக்க இந்த புதிய பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டிய அவசியம் என்ன என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இந்திய திருநாட்டில் ஏற்கனவே அனைத்து கட்டமைப்புகளும் இருக்கிறது. நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அனைத்து கட்டமைப்புகளையும் உருவாக்கி வைத்திருக்கிறார். அதை நீங்கள் சீர்குலைக்காது இருந்தாவே போதும். இந்த பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டதற்கான நோக்கம் தெளிவாக இல்லை.
ஏற்கனவே அனைத்து மாநிலங்களிலும் கூட்டுறவு ஒன்றியங்கள் மூலமாக கூட்டுறவு பயிற்சிகள் நிறுவனங்கள் இருக்கிறது. அவ்வாறு இருக்க இந்த பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான நோக்கம் என்ன? அதே போன்று பேரவை தலைவர் அவர்களே, இப்பொழுது கூட்டுறவு பட்டப்படிப்பு படித்தால் அவர்களுக்கான வேலை வாய்ப்பு என்ன என்பதை பற்றியும் கேள்விக்குறியாக இருக்கிறது. கூட்டுறவு நிறுவனங்களிலே இப்பொழுது நவீனமயமாக்கப்பட்ட இந்த தருணத்தில் கணிப்பொறிகள் வந்துவிட்ட காரணத்தினால் அங்கு வேலை வாய்ப்புகள் குறைந்திருக்கின்ற நிலையில் இந்த பல்கலைக்கழகத்தில் நாளை படித்து வெளியே வருகின்ற அவர்களுக்கு வேலைக்கு உறுதிக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது என்பது சந்தேகமாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று இந்த சட்ட முன்வரைவில் பல்வேறு வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நான் அதை படிக்க போது நேஷனல் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டிடியூட் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள், சென்டர் ஆஃப் எக்ஸலன்சி என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் நாங்கள் ஒற்றுக்கொள்கிறோம். ஆனால் இதற்கான நிதி ஆதாரம் என்ன? இந்த பல்கலைக்கழகத்தை நடத்துவதற்கான நிதி ஆதாரங்கள் எங்கிருந்து வருகிறது என்பதையும் இவர்கள் குறிப்பிடப்படவில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, பல்வேறு அமைச்சகத்தின் கீழ் பல்வேறு கூட்டுறவு நிறுவனங்கள் உள்ளன. குறிப்பாக அனைத்து அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய செயற்பதிவாளர்கள் கீழ் அனைத்து கூட்டுறவு அமைச்சகத்தின் கீழ் பல்வேறு கூட்டுறவு நிறுவனங்கள் இன்றும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. கூட்டுறவு அமைச்சகம் என்பது கூட்டுறவு கொள்கை மற்றும் திட்டங்கள், கூட்டுறவு நிறுவனங்களுக்கு தேவையான நிதி உதவி மற்றும் எதிர்காலத்தில் அதனுடைய செயல்பாடுகளை வகுக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது கூட்டுறவு அமைச்சகம் பல்வேறு அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய கூட்டுறவு நிறுவனங்களை தன்னுடைய நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு இந்த கூட்டுறவு அமைச்சகம் முயற்சி செய்கிறது. குறிப்பாக நான் இந்த அவையில் ஒன்றை பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், இஃப்கோ இந்திய உழவர் உர கூட்டுறவு நிறுவனம், இந்தியன் ஃபார்மர் ஃபெர்டிலைசர்ஸ் கோஆபரேட்டிவ் இன்ஸ்டிடியூட் கார்பரேஷன், இது மிகப்பெரிய ஒரு கூட்டுறவு நிறுவனம். இது சுதந்திரம் காலத்தில் இருந்தே இந்த இஃப்கோ நிறுவனம், கூட்டுறவு நிறுவனம், இந்த உர அமைச்சகத்தின் கீழ் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் கீழும் கெமிக்கல் மினிஸ்ட்ரி கீழே தான் செயல்பட்டு வந்தது. ஆனால் இப்பொழுது அவசரமாக இந்த இஃப்கோ கூட்டுறவு நிறுவனத்தை கூட்டுறவு அமைச்சகத்தின் கீழ் நிர்வாகத்தின் கீழ் மாற்றியிருக்கிறார்கள். ஒரு துறை சார்ந்த கூட்டுறவு நிறுவனம் அந்த துறை சார்ந்த அமைச்சகத்தின் கீழ் இயங்குவதுதான் நேச்சர். அதுதான் ஒரு தொழில்நுட்ப ரீதியாக இருக்கக்கூடிய கூட்டுறவு நிறுவனங்கள் அந்த துறை சார்ந்து இருக்க வேண்டும். ஆனால் உரக அமைச்சகத்திலிருந்து ரசாயன அமைச்சகத்திலிருந்து இஃப்கோவை இங்கு கூட்டுறவு அமைச்சகத்துக்கு மாற்றியதனுடைய நோக்கம் என்ன? அதே போன்றுதான் இதனால் என்ன பலன் ஏற்பட போகிறது? உர அமைச்சகத்தின் கீழ் இஃப்கோ செயல்பட்டாதான் அதனுடைய எதிர்காலத்தில் அதனுடைய சவால்களை சமாளிக்க முடியும். இப்பொழுது உக்ரைன் போர் வந்தபோது இந்திய உர அமைச்சகத்தினுடைய செயல்பாடு பெரிய அளவில் இருந்தபோது அப்பொழுது இஃப்கோவுடைய பங்கு இருந்தது. அப்பொழுதுதான் ஒருங்கிணைந்து பணியாற்ற முடியும். ஆனால் அதை அந்த இஃப்கோ நிறுவனத்தை இப்பொழுது கூட்டுறவு அமைச்சகத்தின் கீழ் மாற்றியிருக்கிறார்கள். அதே போன்று இந்த சட்ட முன் வடிவில் கூட வரைவில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள்? இவர்கள் ஒன்றும் புதிதாக ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கவில்லை. ஏற்கனவே கால்நடை, பால்வளத்துறை, மீன்வளத்துறையிலே கீழ் இருக்கக்கூடிய ஆனந்த் நகரிலே செயல்பட்டு வரக்கூடிய ஒரு ஏற்கனவே சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய நேஷனல் ரூரல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டை தான் அந்த இன்ஸ்டிடியூட்டை இவர்கள் பல்கலைக்கழகமாக மாற்ற முயற்சித்து இந்த சட்ட முன்வரைவை இங்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இப்படி ஒரு நிறுவனத்தை அளித்து ஒரு நிறுவனத்தை கொண்டு வருவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை எனக்கு தெரியவில்லை. அதே போன்று கூட்டுறவு அமைச்சகத்தின் கீழ் இப்பொழுது கூட்டுறவு அமைச்சகம் ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் சென்ட்ரல் பேங்க் என்கின்ற அந்த புதிய கொள்கையை அறிவித்திருக்கிறது. அது இப்பொழுது பெயர் அளவில் தான் இருக்கிறது. அது இன்னும் பெயர் அளவில் தான் இருக்கிறது. அதற்கு கூட்டுறவுத்துறை அமைச்சகம் இந்த பல்கலைக்கழகத்திற்கு இந்த ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் கோஆபரேட்டிவ் சென்ட்ரல் பேங்க் என்ற நிறுவனத்திற்கு நீங்கள் நிதி உதவி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மேலும் நபார்டுக்கு தேவையான நிதி உதவியை வழங்க வேண்டும் என்று கேட்டு அதே போன்று கூட்டுறவுடைய வளர்ச்சிக்கும் இந்த கூட்டுறவு அமைச்சகம் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். டாக்டர் அசோக் குமார் மித்தல், आपके पास 7 मिनट हैं. धन्यवाद महोदय.